வணக்கம். தமிழக மக்களுக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக அமைச்சரவையில் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு நண்பர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நடக்கின்ற புது அமைச்சரவைக்கு மனித உரிமை கழகம் சார்பாக வாழ்த்துக்களோடு இந்த செய்தியை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றோம். இந்த விஜய் ஒரு நடிகர், இவருக்கு என்ன தெரியும், என்ன செய்வார், நான் உட்பட அப்படித்தான் நினைச்சேன். அதான் உண்மையான விஷயம். உண்மையிலேயே சிறந்த அரசியல்வாதியாக கடந்த 15 நாட்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தமிழக அரசின் செயல்பாடுகள் கொஞ்சம் மிதமாக இருந்தாலும் சரியான ஒரு வழிகாட்டுதலில் போய்கொண்டிருக்கின்றது. அமைச்சரவை விரிவாக்கம் தொடங்கி இன்றைக்கு அனைத்து கட்சியையும் உள்ளடக்கிய ஒரு அமைச்சரவையை உட்கொண்டு வந்து செயல்படுத்தி அமைச்சரவை வலிமையாக உருவாக்கிய பெருமையை மாண்புமிகு முதலமைச்சர் பெற்றுவிட்டார். இனி 5 ஆண்டு கால ஆட்சி பயமில்லாத ஒரு ஆட்சி. ஏனென்றால் அனைவரும் வெளியிலிருந்து ஆதரவு தருவதை விட அமைச்சரவையில் பங்கேற்று நல்லது கெட்டது அனைத்தையுமே ஆராய்ந்து முடிவு செய்து அனைவரும் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு அமைச்சரவையர். இதில் சிறப்பு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சரவையில் பங்கேற்றது தான். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு நல்ல அரசியல்வாதி, பக்குவமான அரசியல்வாதி, எந்த முடிவையும் ஆராய்ந்து எடுக்கக்கூடியவர், அதே நேரம் பொதுமக்கள் கருத்து கேட்பவர். எனக்கு தெரிந்து நான் நேசிக்கக்கூடிய மாபெரும் மனிதன் அண்ணன் திருமாவளவன். பல ஆண்டுகளாக பல கஷ்டத்தில் திமுகவுக்கு முட்டு கொடுத்து வந்த அண்ணன் இந்த முறையாவது திமுகவை விட்டு விலகி AVK அரசுக்கு முழு ஆதரவு கொடுத்தமைக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தால் திமுக இவ்வளவு பெரிய வம்மான செயல்களை செய்திருக்க மாட்டார். அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. திமுக 2ஆம் முறை வந்திருந்தால் இந்த தமிழ்நாடு சுடுகாடை விட மோசமாக போயிருக்கும். அதன் அடையாளம்தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வரை தோற்றுவதற்கான அடையாளம். ஆகவே அதிமுக வரவில்லை என்ற வருத்தம் இருக்கின்றது. அதே நேரம் திமுக வரவில்லை என்ற பெரும் சந்தோஷம் இருக்கின்றது. அதேபோல் தமிழக வெற்றி கழகம் ஒரு நல்ல அரசை உருவாக்க முயற்சி செய்கிறார். அதில் மாற்றமில்லை. உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த முயற்சியில் பல்வேறு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கொள்கை தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அறநிலையத்துறைக்கு ஒரு பார்ப்பன அமைச்சர் போட்டு விட்டார்கள் என்று பயங்கரமான செய்தி பரவி கொண்டிருக்கின்றது. பார்ப்பனரும் இந்த சமூகத்தின் ஒரு அங்கம்தான். பார்ப்பனர்கள் ஒன்றும் ஏதோ எங்கிருந்தோ வந்தவர்கள் இல்லை. இன்னொன்று நல்ல ஒரு சூஸ் பண்ணியிருக்காரு. அறநிலையத்துறைக்கு ஒரு பார்ப்பனர் கொடுத்தது. வேற யாருக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் கொடுத்துருந்தா வேணா நீங்கள் கத்தலாம். அவர் ஒரு இந்துக்கு தான் கொடுத்துருக்காரு. அதனால் இந்துவில் பார்ப்பனர் இந்துவில் இருக்கவருங்க தான். இதை பற்றிலாம் பேசி குழப்பி இந்த அரசை செயல்படாமல் வைப்பாங்க. எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நல்லா செயல்பட. அறநிலையத்துறை முன்பு ஒரு கொடூர ஆட்சியாக இருந்தது. அண்ணன் சேகர்பாபு தலைமையில் செய்யக்கூடாத அனைத்து செயல்பாடுகளும் செய்த பெருமை அண்ணன் சேகர்பாபுக்கு உண்டு. இந்த ஆட்சி திமுக ஆட்சி போனதுக்கு பெரும் பங்கு அண்ணன் சேகர்பாபுவின் அராஜகம். கடவுள் அண்ணன் ஸ்டாலினுடன் சேர்த்து கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்தார். அதான் உண்மை. நேற்று ஒரு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. அண்ணன் சேகர்பாபு மேலே தேர்தல் நேரத்தில் தைரியமாக வம்பிழுத்த பெருமையோடு அன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க. இன்னைக்கு எஃப்ஐஆர். விரைவில் அண்ணன் பல எஃப்ஐஆர் பார்ப்பார். முடிந்தால் ஒரு 4-5 ஆண்டு ஜெயிலில் தான் இருப்பார். எம்எல்ஏ இருக்கிறதுனால சில பாதுகாப்பு கருவி இருக்கலாம். விரைவில் எல்லாம் நடக்கும். அறநிலையத்துறையை குட்டிச்சுவராக ஆக்கிய பெருமை அண்ணன் சேகர்பாபுக்கு உண்டு. திருச்செந்தூர் கோயில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்பதற்கு முன்னால் திருச்செந்தூர் கோயில் போனீங்க. உலகத்திலேயே கொடுமை செய்த ஆட்சி இந்த திமுக ஆட்சி. திருச்செந்தூர் கோவிலில் மக்கள் இன்றைக்கு பரிதாப நிலைமையில் இருக்கிறார்கள். நான் மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சரை சந்தித்த போது சொன்ன விஷயமா தான். நிறைய பாவத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். பல பேர் மயங்கி விழுகிறார்கள். கேட்டால் திருப்பதியில் நீ நிற்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. திருப்பதி அளவுக்கு இங்கே எல்லா ஃபெசிலிட்டி உருவாக்கி இருக்காங்களான்னு கேட்டால் அது கிடையாது. எதை பற்றியும் கண்டுக்கிறாத சேகர்பாபு கொடூரன். உண்மை அதுதான். நீங்கள் இந்து அறநிலையத்துறையை மட்டும் சரியாக முதலில் கையில் எடுத்து செயல்படுங்கள். நிறைய வருமானம் வரக்கூடிய துறை. இவர்கள் கொள்ளையெடுப்பதற்காகவே இந்து அறநிலையத்துறையை கொள்ளையெடுத்து வைத்திருக்கிறார். வருமானத்தை ஈட்டி பெரும்பாலான செயல்பாடுகளை உருவாக்கக்கூடிய இடம் அந்த இடம். கொள்ளையடிக்கிற இடமாக மாற்றி விட்டார்கள். சிவன் சொத்து குலநாசம். அதுதான் இந்த திமுக குலமே ஒளிஞ்சிடும். அதான் அந்த மாதிரி அந்த நிலைமை போயிடும். எதிர்கட்சியாக இருக்கலாம், அடுத்த முறை அது கூட வராது. அதான் உண்மையான விஷயம். அதே நேரம் சேகர்பாபு என்னென்ன செஞ்சாருன்னு கையில் எடுங்க. அத்தனைக்கும் மாற்றம் கொண்டு வந்து முதல்ல திருச்செந்தூர்லேருந்து ஆரம்பிங்க. மக்கள் எளிதாக தரிசனம் பண்ண அனைத்து செயல்பாடுகளும் செய்து கொடுங்க. இன்றைக்கு மக்கள் 6 மணி நேரம், 8 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம் என்று சொல்லி தரிசனம் செய்ய நேரமாவதால் கிட்டத்தட்ட 30% பேர் கோயிலுக்கு வரதை நிப்பாட்டிட்டாங்க.
அவங்கள பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு வந்து தீகா கொள்கையை பின்பற்றுவதனால் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அரசு அப்படி கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்து தான் பொறுப்பேற்றீங்க. அந்த கோயிலேருந்து ஆரம்பிங்க. அவ்வளோ பெரிய பாவப்பட்ட இடமாக இன்றைக்கு திருச்செந்தூரை மாற்றி விட்டார்கள். அறநிலையத்துறையில் கொள்ளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல பிரச்சனைகளை செய்து வைத்திருக்கிறார்கள். அறநிலையத்துறையில் செய்த அனைத்து குற்றங்களையும் வெளிப்படையாக கொண்டு வாருங்கள். நீங்கள் கொண்டு வரும்பொழுது பொதுமக்கள் உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து தருவார்கள். உங்களுக்கு தூணா நின்று செஞ்சு தருவாங்க. இன்னும் நீங்கள் சொன்னதெல்லாம் செய்கிறதுக்கு 6 மாதத்துக்கு 1 வருஷம் ஆகும். 2500 கொடுக்கறதுக்கு, பஸ்ஸு ஃப்ரீ சொன்னதுக்கு, 6 கேஸ் கொடுக்கறதுக்கு, ஏன்னா பொருளாதாரத்தில் நீங்கள் ஸ்டடி பண்ணவே 1 வருஷம் ஆகும். நீங்கள் தாராளமாக இது போன்று சரியான கல்குவாரி அடையாளம் எடுத்து பண்ணுங்கள். முறையாக செய்தாலே வருமானம் பிரம்மாண்டமாக வரும். அந்த பிரம்மாண்டமான வருமானத்தை கொண்டு வருவதற்கு அனைத்து துறையிலும் இருக்கக்கூடிய லீக்கேஜஸ் லாக் பண்ணுங்கள். அந்த லீக்கேஜை லாக் பண்ணாலே கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வருமானம் என்பது 2.5 லட்சம்லேருந்து 3 லட்சம் கோடிக்கு வருவதற்கு தயாராக இருக்கும். அண்ணன் முன்னாள் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சொன்னார், லீக்கேஜஸ் நிறையா இருக்குது, அதை சரி பண்ணணும்னாரு. அவரை பண்ண விடாமல் கெடுத்த பெருமை திமுக அரசுக்கு உண்டு. அந்த லீக்கேஜ் சிஸ்டத்தை சரியாக கொண்டு போய் சரியாக எடுத்தீங்கன்னா உண்மையில் நம்ம மின்துறை அமைச்சர் முதல்ல பொறுப்பேற்றோன்னு அருமையான ஒரு விஷயத்தை பண்ணார். 2 அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் பயம் இருக்கும். உங்கள் ஆட்சியிலையும் அப்போ செஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால் அந்த கட்டமைப்பை முதலில் என்னென்னலாம் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. இல்லைன்னா அந்த தப்பு உங்களோட வந்து சேர்ந்துடும். தப்பை சரி பண்ணுறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்தாலும் தப்பே கிடையாது. சரியாக எடுத்து சரியாக செயல்படுத்தி அதுக்குள்ளே இந்த பிரச்சனைலாம் கிளப்புறப்ப கொண்டு வருவாங்க. பார்ப்பனர்பாங்க, தலித்துன்பாங்க, இதெல்லாம் கொண்டு வருவாங்க. மற்ற ஜாதிக்கு இருப்பாங்க, சாதி பிரச்சனையை கிளப்புவாங்க. திமுக மாதிரி ஒஸ்ட் அரசியல் எவனும் பண்ண மாட்டான். அந்த நம்ம கிறுக்கு பிடிக்கிற அரசியல் பண்ணுவாங்க. இந்த மக்களுக்கே தெரியும். அதனால தான் கடந்த 50 வருஷம் ஆட்சியில் 13 வருஷம் மட்டும்தான் வழியே இல்லாமல் அதிமுக பிளவுபட்ட போது மட்டும்தான் திமுக ஆட்சி இருந்தது. திமுக ஆட்சி கொடுக்கவே மாட்டாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய 90% கெட்டவன், நல்லவன் திமுகவில் இருக்கவே மாட்டான். அதனால் திருப்பி தாவேக்கா இன்னொரு 10 வருஷம் இந்த நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா, சரியாக செயல்பட்டீங்கன்னா, இன்னொரு 10 ஆண்டு காலம் உங்கள் ஆட்சியை நகட்டவே முடியாது. பக்காவாக இருக்கும். நல்ல வருமானம் தரக்கூடிய வளமான தமிழ்நாடு. அந்த வளமான தமிழ்நாட்டில் சரியான நடைமுறை இருக்கும். அதேபோல் பல்வேறு செயல் திட்டங்களை உங்கள் நிர்வாகிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் செய்யணும். ஆசை வந்தோடனே ஒரு ஆர்வம் இருக்கும், பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருக்கும். அது தப்பு கிடையாது. அந்த ஆர்வத்தை சரியாக வழிநடத்துங்கள். செயல்பாடுகளை சொல்லுங்கள். ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட ஊதி பெருசாக்க இங்கே மீடியாக்கள் இருக்கின்றன. தாவேக்கா செய்த தப்பை ஊதி பெருசாக்கும். ஆகவே நிர்வாகிகள் கவனமாக செயல்படுங்க. இந்த நிர்வாகத்தை கொண்டு போகிறது கவனமாக செயல்படுங்க. கவனமாக செயல்பட்டால் நம்ம திறமையான அரசாங்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை கொண்டு வரலாம். இந்த 15 நாட்களில் இந்த அரசுக்கு நல்ல பெயர் கிடைத்திருக்கின்றது. அதில் மாற்றமே கிடையாது. எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க. அந்த பார்ட்டை கரெக்டாக பண்ணோம்னா இந்த அரசு வெற்றி பெற்று வரும். சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும், அது நடக்காமல் கிடையாது. இன்னும் அது காலப்போக்கில் சரி செய்து சட்ட ரீதியாக செயல்படுத்த சரியாக இருக்கும். ஆகவே முதலில் அறநிலையத்துறை தொட்டமைக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். முதல் வழக்கு திமுக அரசு மீது போட்டதற்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மனித உரிமைகள் கழகம் தாவேகா அரசுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி வாழ்த்துக்களோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.